வச்சுக்கிறா குட்டாடியா உங்க அப்பா நான் மிஸ்ல வாங்கி வச்சுக்கிறேன் அடிச்சு வச்சுக்கிறேன் நம்ம வாங்கி வந்தால கடையில என்ன ரங்கோனி கோலம் ரங்கோனி கோலம் தெரியுமா தெரியாதா நின்னுங்கிற பச்சாப்பு நின்னுங்கிறப்ப இவன் நின்னுங்கிற செய்தி தெரிஞ்சா எப்படி அங்கே கூட்டாண்டு போவாங்க நான் எதுவும் இல்லை கல்யாணம் பண்ண போறேன் எனக்கு 10 ரூபா 5 ரூபா போடுங்க அது நின்னுங்கிற மாதிரி கோலம் போடுங்க விதத்துக்கு ஒரு சைட் பண்ணியா கோலம் போடுறா கோலம் கட்ட பாரு எதே போச்சு விதவிதமா போடுவேன் என்னன்னா கோலம் ராமர் முந்தாடி கோலம் மான் கோலம் மயில் கோலம் தேல் கோலம் பாம்பு கோலம் கொசு கோலம் புள்ளி வைக்கிறாதான் கொசு கோலம் அண்டர்ஸ்டாண்ட் புள்ளி வச்சு என்ன அது மீசி போடு டுவா 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 பச்சரிசி கோலமிட்டு நானே என்னடா பையாவா என்னடா சொல்ற என் வாத்தில் பீ வரும் ஆமா ஆமா அழகா இருக்கு பாரு எல்லாம் என் கோலத்தை பாரு இவன் நல்லா இருக்கு எல்லாம் கோலத்தை பார்த்து கண்ணு வைப்பாங்க நீங்க தனிங்கண்ணா போங்கண்ணா அந்த கண்ணுலாம் இல்லை கோலம் போட்ட லட்சம் நாங்க 2 ஆயம் என்ன பேசுறோம் ஒரு ஆய 10 நல்லா தூங்குது இன்னொரு ஆய ஏபிது ஏந்திரி அங்க பாரு நகராட்சி பாத்ரூம்ல பேசி ஒரு பட்ட மாதிரி கொட்டிக்கிறா பாரு அது அந்த ஆய சேர்ந்து கத்தி மாட்டம் பாடியா நான் கத்திரிக்காய் தோட்டம் வச்சுக்கிறேன் சாம்பல் வச்சு ஆமா ஆமா ஏன்னா நான் அரக்கோணம் பேசினால பாத்ரூம் கிளீன் பண்ணிக்கிறேன் கவிர எதுவும் சொல்லக்கூடாது ஒரு நாள் அது ஓசூர்ல உட்காந்து வந்து முன்னாடி ஒரு பாத்ரூம் போன ஆத்தாட்டினா உள்ள வரலாம் வெளியே போறான் பாக்க இதுக்கார மாதிரி ஆறு மாதம் சகை நை போலோ ये बिस्कार को एका एका हां एका नहीं बर्मदी नहीं आप जो भाई बात करानो अच्छा के घर में निकल को फोन की निकाल आरानी अरे बरा मरमत के बोलो यार के नहीं दाम को तुम दाना मीन मरमत के ना कटा मारी अय्या ना பேசுங்க யார் இது ना आइडिया आया आज पैसे कल ये वाली कौन में पाउडर अट्टा कट्टा वो ये पाउडर कट्टा है ಎಲ್ಲ ನಮ್ಮ ತೆಂಗಿ ಮತ ಫೋನ್ ಮೂಲಿ ಮತ சொல்lu आज அட்ஜஸ்ட் பண்ணுங்க இன்னும் கொஞ்ச நாள் மொத்தம் 20 ரூபாய் எடுத்துங்க ஏன் கலையா கட் பண்ணுவ நீ ஓ புது புது அடிக்குறாமா ஏன் கொளத்தி பாரு அவ கொளத்தி பாரு எவ்வளவு அழகா இருக்கு பாரு ஆமா ஆமா ஆனா இந்த கோலம் எனக்கு நல்லா பிடிக்கும் ஏன் ஆமா ஆமா இந்த 0 பாயிண்ட்லாம் எனக்கு பிடிக்கும் புரியல நான் ஸ்கூல்ல படிச்சல எங்க அப்பா சொல்லுவாரு எப்பையா என் பேரை காப்பாத்துறா ஒரு 90 மார்க்காவது ஏறா 100 மார்க் கூட வேணாடா இல்ல ஒரு 80 மார்க் ஏறா என் பேரை காப்பாத்துறோன்னு நான் எடுக்கவே மாட்டேன் போவோம் முட்டை வாங்கி தூங்குவேன் சாப்பாடு அவட பார்த்து தூங்குவேன் ராஜா பின்னாடி வந்து அடிச்சுங்க எடுப்பாரு அடிச்சுங்காடியான்னு சொல்லிட்டு இது ஏந்து வந்துருவேன் நான் 0 பாயிண்ட் தான் எடுப்பேன் இப்போ கூட எங்க பசங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தாங்க ஏன் 0 பாயிண்ட் எடுத்துட்டு வாங்கடா நீங்க போய் கஷ்டப்படாதீங்கடா முக்கி படிக்காதீங்க தூங்கிடுங்க போன உடனே சாப்பாடு போட்டா ஏந்து முட்டை வாங்கி முட்டை முக்கியமா வாங்குங்க ஆனா அங்க போடுற முட்டை மட்டும் சின்னதா இருக்குது வாங்கி சாப்பிட்டு வாங்கடான்றது என்னடா இதெல்லாம் என்ன ஒரு 0 இடத்துல என்ன பெருமை
ஓ உலகத்தை சிறந்த ஜீரோ தான். புரியல. இது வரைக்கும் அவனும் இதுக்கு மதிப்பு கொடுக்கல. ஆனா நான் தான் மதிப்பு கொடுத்து வச்சுங்க. எப்படி? ஆமா உலகத்தை சிறந்த ஜீரோ தான். சொல்லு. இப்போ 1 ரூபாய் இருக்குது. பக்கத்துல ஜீரோ போட்டா எவ்வளோ? 10 ரூபாய். 9 ரூபா தூக்கி கொடுக்குது அந்த ஜீரோ. என்ன தூக்குது? 9 ரூபா தூக்கி கொடுக்குது அந்த ஜீரோ. சரி 5 ரூபா இருக்குது. அந்த 5 ரூபா பக்கத்துல ஜீரோ போட்டா எவ்வளோ? 50 ரூபாய். 45 ரூபா தூக்கி கொடுக்குது அந்த ஜீரோ. என்ன பேசுறான்? உலகத்தை சிறந்த ஜீரோ தான். 1 ரூபாய் இருக்குது. பக்கத்துல 3 ஜீரோ போட்டா எவ்வளோ? 1000 ரூபாய். 999 ரூபா தூக்கி கொடுக்குது ஜீரோ. என்ன பேசுற நீ? என்னடா பசங்களா ஜீரோ பாயிண்ட் எடுங்கடா. உலக சிறந்தது வாத்தியாருக்கு சொல்லி கொடுக்கணும். ஜீரோ எடுக்கட்டாடி இப்ப தவளை இருக்காடா. என்னம்மா வாத்தா தவல்ல அடியில் என்னன்னு போட்டுக்கிறாங்க. டேமேஜ் ஆயிடுச்சா? சம வேலை பழுக்குதா? நேரமே இல்லை பழுக்குது. சேர்ந்து போற அளவுக்கு வேலை பழுக்குது. என் தவளையும் பார்க்கலையே. காத்து இல்லையா? வாய் ஆண்டாக்கள் அவ்வளோ அகலம்மா. அப்ப நான் உள்ள இறங்கி நீச்சல் அடிச்சு உடப்ப கட்டில அடிக்கலாம். யாரு இது எக்கால தெரியும் எனக்கு தெரியும். யார் சிரிச்சு என்ன சிரிச்சு நான் கண்டுபிடிச்சேன். யாரா? பாய்க்கிறவங்க தான். போ அதான். தந்தா நீ தப்பா போனா என்ன பாய் பத்தி என்ன சொல்றாங்க? இவ்வளோ பேர் வாயாக்குது. கோயில் கும்பாசம் நடப்பதா? அம்மா தொட்டி கொஞ்சம் பேரு பசங்களா தோட்டமாக வந்துடாதீங்கடா. அம்மா தொட்டி பெரிய தொட்டிடா. உள்ள தொப்புக்குன்னு வீந்துருக்குடா. குச்சி இறக்கூடாதுங்கடா. பார்த்து குச்சி வைக்கிறா. சரகமாடா தொட்டியா சரகமாடா. தண்ணியை தூக்கிட்டோம். உனக்கு எடுக்கும் உள்ள 1/2 மணி நேரம் வேலைக்குது. என்ன வேலை? உள்ள சொல்றேன். தூத்துக்குடி கொத்தணும் கொத்து தண்ணி ஊத்திட்டோமா? ஈரப்பதம் ஒரு குணம் எங்கம்மா ஊத்த? போடு போடு இல்லம்மா. ஐயோ ரொம்ப வேலை கட்டமா. நீ தண்ணி ஊத்துறா நாளைக்கு கிருஷ்ணா டீசல் ஊற்றி கொளுத்திடுவா. அது ஒப்பம் ஜாவா. அது என்னடா அவங்க அப்பா செத்துல யார் தாலி இறக்குறது? என்னடா இதெல்லாம் பேச்சு? டாப்னு சொன்னா டாப்னு சொல்லி நான் அவளை திட்டனா உன்னை மந்துட்டேன். நான் எங்க வாங்க அப்படிங்க சித்தி தாலி அப்படின்னு சொல்லியிருந்தாதான் நீ கேட்டு. நான் சொல்லுவேண்ணா அப்படி சொல்லுவேன். அவங்க சித்தி தாலி யாருன்னு சொல்லுவேண்ணா. இந்த சொல்லிட்டு ஏன்னா நீ இல்லைம்மா சொல்லுவேண்ணா சொன்னம்மா. ஐயோ பேசி சொல்றது. ஐயோ கஷ்டமா இருக்குதுடா. என்ன பண்ணுறது? நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது. உனக்கு நெஞ்சு தான் வலி தெரிஞ்சு நாளைக்கு இங்க வாடி. இங்க தண்ணி எடுக்கிறதுல அப்புறம் நாளைக்கு வாடியா? இல்ல நாளைக்கு வர சொல்றேன். இல்ல தங்கம் இங்க வாங்க. என்னமா பேசுறீங்க? சாரிடா. என்ன சாரி? எங்கிட்ட அவகிட்ட சாரி சொல்லு. நாளைக்கு வாடின்னு சொல்றேன். என்னத்துக்கு அவகிட்ட என்ன போய் சாரி கேட்க சொல்றேன்? சத்தியமா சொல்றேன். நீ தேவையா பேசுறேன் பேசுறேன் பேசுங்க. அது போல இருந்துச்சு. நாளைக்கு எங்க அப்பா அம்மா வராங்க. யாரு? தாத்தா பாட்டி அம்மா வராங்க. ஐயோ வாயே சொன்னா மாட்டுப்பா. ஏன்னா சொல்லிட்டு போவாங்க. ஏன் தாத்தா பாட்டியே? எங்க அப்பா அம்மா நவுத்து போறாங்க. இந்த தவுகுலி பாம்பு பக்கத்தில் இருக்கும். தவுகுலிட்டு பாம்புக்கு தெரியாது. மானு போயின்னு இருக்கு. சும்மா இருக்காது. காக்கான்னு அது மாதிரி இந்த தேவடியா கரால கடவுள். நீ கடவுள். எங்க அப்பா அம்மா நாளைக்கு வராங்க. அரிசி வேணா சாப்பாடு செய்யணும். சாப்பாடு எப்படிமா செய்யணும்? இந்த காலத்துல நெல் எடுத்து நேரம் அமைச்சிருக்கு. அது மிஷின்ல ஒரு மூட்டை நெல் போட்டாங்கன்னு வச்சா அரைச்சிக்கினே இருப்பாங்க. கரெக்டா ஒரு மரக்கான் நெல் இருக்கு சொல்லி சவுண்ட் போட்டு விட்டுருவாங்க. போட்டாங்கன்னு வச்சா காலி ஆகி போச்சுன்னு அர்த்தம். யார் நெல் எடுத்துமா இருக்கும் அவர் எடுத்துன்னு கூடுவாரு. அதுக்கப்புறம் ஒரு மரக்கான் நெல் அதுலேயே இருக்கும். அவங்க போனோன்னா அரிசி நாங்கள் எடுத்துக்குவோம். ஏன்னா மிஷின் நாங்கள் வச்சு எனக்கு தெரியும். நான் அரிசி வாங்க மாட்டேன், கோதுமை வாங்க மாட்டேன், கவுரு வாங்க மாட்டேன், மிளகா வாங்க மாட்டேன், சீக்காய் வாங்க மாட்டேன், எதுவுமே வாங்க மாட்டேன். மொத்தம் நித்தி அரிசி எடுத்து மூணு சவுண்ட் முடிச்சிருவேன். அதில் முடிச்சு விடலாம். இனிமே மிஷினுக்கு போனீங்கன்னா சவுண்டு பார்த்துக்கினே இருக்கும். அப்புறம் ஒன்று கீதா காலி ஆயிடுச்சு. இது மாதிரி போனாங்கன்னு வச்சு எல்லாம் மிஷினை பார்த்துட்டு சவுண்டு விட்டு. நாளைக்கு எங்க
அரிசி சாப்பாடு எப்படின்னா அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அந்த காலத்துல நெல்லு குத்தி சாப்பாடு செய்வாங்க. 12 மரக்கா ஒரு கலாம். என் தாய் வீட்டுல இருந்து சீக்கிரமா என் வரல எங்க வீட்டுக்கார உலகத்துக்கு பாரு. ஏஜமா உலகத்து வந்து உன் உரல குத்தணுமா? எங்கிட்ட குத்தா உலக இருக்குது. என் முண்டாடி உரல காட்ட மாட்டேன்ட்டான். உன் உரல காட்டி குத்திவிடா. ஐயா குத்துற வேலை எனக்கு சேர்க்கிற வேலை உனக்கு பாக்குற அதே பண்ணு இல்லையாதான் செய்திட்ட சதியோ இல்லையாதான் செய்திட்ட சதியோ ஐயோ மூச்சு விடாதா நீங்க வேற மூச்சு விடுறா கடவுளே அம்மா உன் மேல இருக்கோதா என் மேல காட்டாமா பழுக்கு பழு வாங்கிட்டா எந்த பையன் கட்டு பையன் கோடி பையன் போனா பாரு எவ்வளவு சீரியஸா எனக்கு காமெடில போடுறேன் என் கை நெச்சிட்டா ரத்தம் ஒய்க்கு சப்புமா தெரியாது என் கை குத்திட்டாலே நாளைக்கு என் ஜாமான் பூச்சி நான் அப்படி வேலை செய்யணும் நாளைக்கு அண்டை வட்டணும் மம்தி நான் அப்படியே எடுப்பேன் ஒரு வாரம் லீவ் எப்படி வாடி அவன் கையை குத்தி இருந்து யார் செய்வான் கையில் குத்திட்டா அவன் கையை குத்தி யார் செய்வாங்க பட்டுடுச்சுமா தெரியாம எப்படி போடும் தெரியாம குத்தனா பாத்து நொச்சுக்குன்னு குத்தனா கை நேச்சுக்குமா தெரியும் அவளுக்கு மெரியா 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 நான் அந்த பொண்ணு கை நெச்சு விட்டாவுமா அந்த பொண்ணு என் கை நெச்சு விட்டான் நெச்சுக்கணும் அவன் நெச்சுக்கணும் என்ன சவுண்ட் இது என் முண்டாட்டி நடு விட்டு வினாட்டு வந்து வீசி போட்டு விட்டுறான் அவர் வந்து இங்க இருக்கிறாரு அது மந்திர கணபதி மந்திரம் போங்கிறதுக்கு மந்திரம் போடுறாங்க எலி புண்ணா கத்தி கல்வெடுத்து கொத்துன்னு வச்சு சூட்டு கேந்து உக்காந்துக்கிறாரு பால் ஊத்துமா குடிச்சிட்டு மறுபடியும் மத்துக்கிறாரு குட்டியே குட்டியே அவன் இந்த கை தான் கொத்தனா ஆமா அந்த கை என்ன மோ இன்னுமா பேசுறா இந்த வெள்ளைய சப்பு இந்த வெள்ளை தேஞ்சு போடும் அதுதான் அது 2 நாள் லீவ் விட்டு இது பத்தி சாப்பிட்டுங்கிறேன் லீவ் விட்டுன்னா ஏய் இந்த மாதிரிலாம் மூஞ்சி காமிக்காத குழந்தை மாதிரிலாம் வச்சுக்காது நான் புரியுதா லீவ் விட்டுனா அவளை புண்ணு கை நெச்சுக்கினா ஆகுது சண்டை பாய வச்சு குடு சொன்ன எடுத்துக்கிற சாப்பிட மாட்டேன் சேர்த்து கதை நிம்மதியா இருப்பேன் நானு எங்க கம்பெனி இருக்கா சாப்பிட மாட்டேன் நல்ல திடுக்கு திடுக்கு ஆக்சிடென்ட் ஜாம் கூட ஜாம மாட்டேங்கிறான் ஓ நல்லா அடக்கமா வச்சு போடுது காமிச்சு போடுது சொல்லிட்டு கொடுத்தா ஒய்யா சொல்ல மாட்டேன் ஒரு அடக்கம் இல்ல ஒரு அடக்கமா சொல்ல தெரியாங்க என்ன சொல்ல
நல்லா இருக்குது கத்த வந்தா நம்மள என்ன டீசல் எப்படி இருந்துச்சு இப்பதான் சந்தோஷமா இருக்குது ஏன் இதாவது போடுத்தோடியா கப்பல் வந்து எனக்கு காலில் அறக்கல ஐயா மூடி பாடி குடுத்தாங்க எனக்கு மூக்கு தாமா அழகு அதே சட்னி ஆகிட்டு பாவி ஏன் எனக்கு கொடுத்தா மண்டை அழகு என் மண்டியில பாட்டி தயிர் போறாங்க உனக்கு கொண்ட அழகு விட நல்லா அரிசி சாப்பாடு செய் ஆடடிச்சு ஆக்கி வை கோய் அடிச்சு குருமா வை அப்ப அந்த குஞ்சு ஐயோ கோய் குஞ்சுமா பாலை உருவி விட்டு மசாலா தாட்டி விட்டு கொதிக்கிற எண்ணெய் போட்டு எடுத்துட்டு பக்கத்துல ஒரு கோட்டை அதுக்கு பக்கத்துல ஒரு மச்சாவா இருக்கும் ஏன்டா கோட்டை குடிக்கிறோம் நீ குடி நான் என்ன உனக்கு பக்கத்துல உன்னை பார்த்தா ஜெயமாலி பாக்குற மாதிரியே இருக்குது ஏன் தென்கூடி கடலுக்கு கப்பல் ஆளுக்கு இவளுக்கு தொப்புல பொம்மரை ஆமா எப்படி டெவலப் பண்ண எப்படி டெவலப் பண்ண அவங்க காதல ஒரு தந்தா கோல் விட்டாட்டுவாங்க நான் தொப் என்ன முக்கியமா நீ சாப்பாடு செய்யவே இல்லையோ என்ன வைக்கிற ஏது வைக்கிறியோ வீட்டை சுத்தி பேன் வைக்கிற போறேன் அவ சாப்பாடு செஞ்சு வைக்கட்டும் முதல்ல 1 மணி நேரம் ஆமா அப்புறம் 1/2 மணி நேரம் என்னால முடியல 1/4 மணி நேரம் தான் சொல்லிட்டா நீ அதுக்கு சரி அம்மா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மின்றிடுமா தாய்ப்பாசம் ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் வாசம் உன் வேர்வை துளி தம்பரா படிக்கும் இதிகாசம் உன்னை விட தெய்வம் இல்லை உன்னை போல கோயில் இல்லை சொந்த பந்த யாரும் இல்லை சொல்லி தராலும் இல்லை அப்பா அப்பாவும் அன்புக்கு ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் வறுமைய கண்டதில்லை வழிமரம் நின்றதில்லை எதையுமே தரக்கிறேன் எதையும் நீ சேர்த்ததில்லை வறுமைய கண்டதில்லை வழிமரம் நின்றதில்லை எதையுமே தரக்கிறேன் எதையும் நீ சேர்த்ததில்லை உழைச்சி உழைச்சி நீ ஓடாத எழுத படிக்க நீ ஏடாத உழைச்சி உழைச்சி
என்னால மரமாற போராளி அல்லும் பகலும் துயர கடல் நீராடி என்னால மரமாற போராளி அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமாகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் ஓடோரத்தோ நாடி நரம்பெல்லாம் வாசம் ஓ வேர்வ தோழி தம்பன படிக்கும் இதிகாசம் உன்னை விட தெய்வம் இல்லை உன்னை போற கோயில் இல்லை சொந்த வந்த யாரும் இல்லை சொல்லித்தர யாரும் இல்லை அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமாகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் ஒன்னும் சமையல் பெருங்காய வாசனை எனக்கே சாப்பிடலாமான்னு தோணுது. அதை நீ சொல்லி குத்தியோ. இப்ப அது எங்க அம்மா கை கொண்டு இருக்கிறார்கள். அடைத்து நாங்கள் பேடத்தை கீழே போட போகிறார்கள். பேடம் என்றால் பட்டசு போடுகிறார்கள். பகுதி வருகிறது. அது முன்னே ஏறு ஒன்று பகுதியில் எடுத்து வந்து போடுவாங்க சாப்பாடு. இப்போ அதே மாடல் கண்டுபிடிச்சாங்க. இப்போ அது பிரியாணி. ஆமா பக்கெட்டு பிரியாணி தான். ஒரு இலையை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஏமா இலையில என் தண்ணி தெளிக்கிறாங்க தெரியுமா? எதுல இலையில என் வாழையில தண்ணி தெளிக்கிறாங்க. ஏன்னா எனக்கு தெரியும். என்ன பாரம்பரியமா அப்பொழுது செய்யக்கூடிய ஒரு வேலை. அப்படி கிடையாது. வாழை இலையில ஏன் தண்ணி தெளிச்சுட்டு சாப்பிடுறாங்க தெரியுமா? ஏன் காக்காலாம் பேனு வச்சிருக்கு தொடக்கிட்டு. சப்பாத்தி சப்பாத்தி அகல வந்தா அப்பளம் சப்பாத்தி சப்பாத்தி. ஐயோ அண்ணா ஊத்துறாங்க. என்ன குழம்பு? சாம்பார். எங்களுக்கு பிடிக்காத ஒரே ஒரு குழம்பு சாம்பார். ஒரு ஆடி வேறு கோழி கறி போடுறாங்க. சப்பாத்தி சாப்பிடுறியா? ஆமா. ஏன் சாம்பார் எனக்கு பிடிக்காது. நான் எப்படி சாப்பிடுறேன்? சாரி. இப்போ அது எங்க அம்மா கலவையை கலந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அது சனர போகிறார்கள். சனர் என்றால் சனரு. இப்ப கதுக்க போகிறார்கள். கதுக்குனா கதுக்கு. இப்போ வாரி கொட்ட போகிறார்கள். வாரி கொட்ட கையா ஜெஸ்பி வாயா லாலி. ஓ ஓ லாலி. லாலி சொல்லக்கூடாது. எனக்கு லாரின்னு வராது. லாலி அவசரத்தில் வரும். இப்ப லாரின்னு சொல்லிட்டு தர அப்புறம் லாலி இல்லை. அது நான் உசாரா சொன்னேன். லாரி லாரி அவசரத்தில் அதான் வரும். சரி சரி. இங்க பாரு உக்காந்துங்கிறாங்க. உன்னை நம்பி உக்காந்துங்கிறாங்க. ஆமா ஆமா. இந்த ஆயவா தூங்கினே பாது. முக்கியமா இது ஆடவர்கள் பார்க்கிறார்கள், பெண்கள் தான் பார்க்கணும். ஏன்னா ஏன்னா எதுக்கு ஏன்னா நம்ம தேவை அவங்க சொல்லிட்டாங்களா தூங்கிறாங்க. எதுக்காக நான் ஒரு பெண்ணா பண்ண எப்படி உட்காந்து சாப்பிட பார்த்து கத்துக்கிட்டேன். ஒரு கால பரப்பிக்கினா உட்காந்து சாப்பிட்டா வீடு நல்லா விளங்கும். அப்பதான் வீட்டுக்கு மகாலட்சுமி வருவாங்க. இல்லைன்னா அதை முடிச்சுனா பகுதி விடுவாங்க. அம்மா ஐயோ ஐயோ எங்க மாஜெட்டாங்கோ சத்தி
இருக்குமா? நான் இல்ல நான் சும்மா தான் 1/2 மணி நேரம் உள்ள போனேன். நான் இல்லப்பா. யாரோ வந்து டீ எடுத்து வந்து ஓகேப்பா. ஆமா டீ எடுத்து 4 பேர் அவன்ல டீ எடுத்து வந்து 4 பேர். மெதுவா பாஞ்சு எடுத்துக்கிறேன். உன் வயிற்றுல பேபி ஃபார்ம் ஆகி என்ன பாமா பாம்புல குழந்தை வளர்ந்துக்குது. யார் காரணம் அவங்க காரணம் மணி காரணம். யார் அந்த மணி தெரியல. இது எப்படி நடக்குது நீ தூங்க கலையாண்டு கலைச்சு போகாத. நமக்கு நல்லதுதான். என்ன பண்ண காலைல 9 மணிக்கு நேரம் கவர்மெண்ட் போடு வாரம் செக் பண்ணாரு. ஆம்பளை கொஞ்சம் பொம்பளை கொஞ்சம் ஒன்னா நித்தாரு. கவர்மெண்ட் நிறைய துட்டு தராங்க. டிபான் போட்டுன்னு துட்டு வாங்கி மத்த கேட்டு ஏன் இதெல்லாம் சொல்றீங்க? வாந்தி எடுத்துக்கிறீங்க. வாந்தி எத்தனை மாசமாக்கிறதுக்கு வாந்தி எத்தனை இந்த சாப்பாட்டை தெருல போற தெருநாய் அதான் நீ துண்ணிய தெருநாய் சாரி இந்த ஏன் எங்க மாலைக்கு அட கிளம்பி சரி சரி இங்க வா. இல்ல என்னன்னா என்ன பாப்பா அப்படியா? சரி வைக்க என்னடா என்ன ஒன்னிங்க சும்மா போ. சிரிக்காது. எனக்கு 10க்கு நீ எரியுதா? என் கை சில்லு வச்சு